தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவன் உங்களோட ஒரு வார்த்தையின் மூலமா பேச போகிறார். ரோமர் 4:18. உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா, பெரிய விசுவாசம். இந்த வேத வசனத்துல நம்ம ஆபிரகாமை பற்றி பார்க்கிறோம். ஆபிரகாமுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் காணப்பட்டது. ஆண்டவர் இந்த வார்த்தையில சொல்லியிருப்பாரு, உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா மாற்றுவேன் அப்படின்னு. இதுவே தேவன் இந்த வார்த்தை நம்மகிட்ட சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் அதை பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்போம். ஆனா ஆபிரகாம் அப்படி சொல்லல. அவன் காணப்படாதவர்களையும் விசுவாசித்தான். அவன் அப்படி விசுவாசித்தனாலதான் அவனை அநேக ஜாதிகளுக்கு தேவன் தகப்பனா மாற்றினாரு. ஆபிரகாம் சாராளுக்கும் ரொம்ப வயது சென்றுச்சு. ஆனா அவங்க 2 பேருமே அவங்களுடைய வயதை பார்க்கல, அவங்க உடல் இருக்கிற குறைய பார்க்கல. தேவனுடைய வார்த்தையை மட்டும் விசுவாசித்து ஜெபித்ததுனால அவங்கள அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா மாற்றினாரு. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளும் தேவனுடைய வார்த்தையை முழுமையா விசுவாசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.